அந்த பாஷாவோட ஃபைல் எடுத்துட்டு வாங்க. எந்த பாஷா சார்? பாம்பே பாஷா. அந்த பெரிய கடத்தல் வந்தனா? என்ன சார் இது? பாஷா பேர் சொன்னாலும் இப்படி பதறீங்க? ரொம்ப பயங்கரமான ஆச்சு சார். அவன் செத்து 4 வருஷம் ஆச்சு. ஏதோ பேசுனீங்க. என்ன பேச போற? ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. படி சந்தோஷமா தாண்டி உயிர் ஊரக்கணினே ராசராச வந்தா உலகெல்லாம் அடைஞ்ச ஏலே. வணக்கம். இந்த பதிவில் ரஜினியின் ரசிகனாக இருந்து அவரை போல் வாழ துடிக்கும் ஒரு ரஜினி ரசிகனின் வாழ்க்கை வரலாறை இந்த பதிவில் காணலாம். இவன் பள்ளி பருவத்தில், அதாவது 7வது படிக்கும் பொழுது முதலில் தளபதி என்ற படத்தை பார்த்து அதில் வரும் தலைவருடைய போலீஸ் ஸ்டேஷன் சீன் அதனால் கவரப்பட்டு ரஜினி ரசிகனாக மாறினான். மறுநாள் இவன் பள்ளிக்கு வீட்டு பாடம் எழுதாமல் சென்றபோது டீச்சர் இவனை அடித்தார்கள். அப்பொழுது இவன் பேசிய வசனம் இதோ. மொத்தம் 64 கேஸ் தேவராஜ் மேலேயும் சூர்யா மேலேயும். இங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட், தனி போலீஸ், ஒரு தனி ஆட்சியை நடத்துறீங்க. உதவி கேட்டு 10 ஆளுங்க வராங்க. எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம். உதவி செய்ய கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு, ஒரு பெரிய அரசாங்கமே இருக்கு. அவங்க செய்யட்டுமே. உங்களால முடியாதனாலதான் சார் எங்கிட்ட வர்றாங்க. நடு ரோட்ல போட்டு அடிக்கிறதா நியாயமா? பின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி போட்டு லட்டியால் அடிக்கிறதா நியாயமா? சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதை செயல்படுத்த நாங்களா இருக்கோம். நீங்க எது செஞ்சாலும் சரி, நாங்க செஞ்சா தப்பு. எங்க கிட்ட என்ன தெரியுமா சார்? நம்பிக்கை. ஜனங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. உங்களால செய்ய முடியாத உதவியை எங்களால செய்ய முடியும் அவங்க நம்புறாங்க. போதுமா? கத்த வேண்டியதெல்லாம் கத்தி முடிச்சிட்டீங்களா? உங்க கத்தலுக்கு இந்த ஊர் ஜனங்க பயப்படுவாங்க. நான் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு எங்களை பிடிக்கல இல்ல? எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்லா செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல? ஆமா, பிடிக்காது. இது சூர்யா சார், வர்சாதீங்க. மரியாதை சூர்யா, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நாங்க என்ன செய்யணும்? நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. பேச்சிலதான் ரீல் விட்டு காதுலதான் பூச்சுத்த பார்த்தா நாம் பொல்லாதவன். நான் படைச்ச மூளைய என்னுடைய வேலைய வெளிய நான் சொல்லாதவன். அடுத்து இவன் தன்னுடைய 9ஆம் வகுப்பில் அவனுடைய ஆசிரியர் உன்னுடைய எதிர்கால கனவு என்ன என்று கேட்டபொழுது, நான் பாண்டியன் IPS ஆக மாறப்போகிறேன் என்று பதிலளித்தான். இதற்கு காரணம் பாண்டியன் படத்தில் தலைவர் பேசிய வசனத்தான். தேரிழுக்குனாலோ தெப்பம் விடுனாலோ மச்சான் இங்கே அது ஏன் கூறு. அடவொரு தனம் யாவும் ஒத்துணைய சேரும் வம்பும் தும்பும் இல்லை நீ பாரு. மத்தள சட்டம் 8 ஊருதான், எட்டணம் தம்பி அடி ஜோராக வக்கிரவானம் அந்த வாரையே தக்கணும் தம்பி வீடு நேராக. அடதம்பட்டா தாரதா தட்டிப்பாடு. முத்தம்மா முத்தம் சிந்து பனிமுத்து போல் நித்தம் வந்து. மாமா நீ ஜல்லிக்கட்டு இங்கு மேயாதே துள்ளிக்கிட்டு. அடி பக்கம் நீதான் ஒரு வைக்க போரு, உன கொஞ்சம் மேஞ்ச என்ன அக்க போரு.